வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நாங்க எதையுமே எதிர்பார்த்து நான் வரல. கட்சி பணியாற்ற தான் வந்தேன். இல்லைன்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அலுவலகம் திறப்போமா? ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசு தான். மக்கள் மனசில் அதில் ஒரு 3 லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. மித்தம் ஒரு 3 லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அன்றைக்கி அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம். அதனால் எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவனிடம் விட்டுறேன், அவ்வளோதான். இல்லை, அது அவங்க உட்கட்சி விவகாரம். இல்லை, உட்கட்சி விவகாரம். ஆனால் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி இணைந்திருந்தால் நல்லது தானே. இல்லை, நான் அதுக்கு எனக்கு அதிகாரம் இப்போ இல்லைங்களா. அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அகில பாரத குழுவிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனால் அவங்க தான் எங்களை வழிகாட்டுவாங்க. நான் சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டில் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான். அது எனது கருத்து. ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது, அதில் வேண்டான்னு இல்லை. ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து, அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள். அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து. அது யார் என்ற கருத்து சொன்னாலும் நான் கவலைப்படல. எதுவுமே என் கையில் இல்லை. முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் இடையே ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருந்ததுங்கிறப்ப நீங்க மீண்டும் இல்லை. என்னை பொறுத்த மட்டில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள். கட்சிக்காக இன்னொன்று நான் எப்படி எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னால் உடனே அப்படியே எழுத வேண்டியது, இப்படியும் எழுத வேண்டியது. அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள். நான் இணையதளவாசிகள்கிட்டையும் சொல்கிறேன், சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன். அதனால என்னை பொறுத்த மட்டில் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னொன்று, மற்ற கட்சியை சார்ந்த அக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க, நீ ஏன் அங்கே உட்காந்து, நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? ஒரு கவலை கிடையாது. அதனால நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். தமிழ்நாடு களத்தில் தான் நான் நிற்பேன். இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அரசியல் செய்து விட முடியாது. அதற்கு நாங்கள் என்ன, நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள். அதனால நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. அதனால நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம். மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது, அது மக்களுக்கு செல்லும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம். எனக்கு கட்சியின் சார்பாகவும் உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது முறை எத்தனை தான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலும் இன்று அவர் வந்திருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.